Decode the world unfiltered. காசால இஸ்ரேல் இனப்படுகொலை செய்திருக்கிறது அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை ஆணையம். சர்வதேச சட்டம் வரையறுத்திருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கான 5 நடவடிக்கைகளில் இஸ்ரேல் 4 கொடூரங்களை செய்திருக்கிறது அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கை. இஸ்ரேல் தலைவர்களுடைய அறிக்கைகள், இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலுடைய வடிவம் அப்படின்னு இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குன்னு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை ஆணையம் சொல்லியிருக்கு. இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெசாக், அதே போல பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட், இவங்க எல்லாமே முதன்மை குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. விசாரணை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நவநீதம் பிள்ளை, இவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். திருமிகு நவநீதம் பிள்ளை தற்போது இஸ்ரேல் படுகொலை இனப்படுகொலையில் ஈடுபட்டிருப்பதாக கூறியிருக்கக்கூடிய விசாரணை ஆணையத்தினுடைய தலைவர். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். இவருடைய மூதாதையர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்று தென்னாப்பிரிக்காவில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஒப்பந்த கூலிகளாக தென்னாப்பிரிக்காவில் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக பிரிட்டிஷ் அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்டவர்கள் தான் அவங்களாம். பெரும்பாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் தென்னாப்பிரிக்காவினுடைய குவாஸ்லு நடால் அப்படிங்கிற மாகாணத்தில் தான் குடியேறி இருக்கிறாங்க. இந்த நவி பிள்ளை அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க அவங்கள ஐக்கிய நாடுகள் சபை வட்டாரத்தில். நவி பிள்ளையனுடைய குடும்பங்கிறது அங்கே கடும் வறுமையிலையும் இனவெறியாலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இந்த அனுபவங்கள் தான் பிற்காலத்தில் இந்த நவநீதத்தை மனித உரிமை போராளியாக மாற்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடிய ஒருத்தர் கூட. தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர். பிறகு நாட்டின் முதல் வெள்ளையர் அல்லாத பெண் நீதிபதியாக பதவி உயர்வும் பெற்றார். 1995 2003 வரைக்கும் ருவாண்டாவில் நடந்த இனப்படுகொலைகளை விசாரித்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தினுடைய தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். அதுக்கு பிறகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலையும் நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. 2008 முதல் 2014 வரை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையராக பணியாற்றியிருக்கிறார். அப்போது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை துணிச்சலாக எதிர்த்ததற்காக பாராட்டுகளை பெற்றிருக்கிறார். ரொம்ப கடும் விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க. வெளிப்படையாக தன்னுடைய எதிர்ப்பை எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் நவி பிள்ளை இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டார். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த போரின் இறுதி கட்டத்தின் போது இலங்கை ராணுவம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆகிய இரு தரப்பினரும் போர்க்குற்றம் புரிந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதா ஐக்கிய நாடுகள் சபையில் அறிக்கையை சமர்ப்பித்தவரும் இவர்தான். இலங்கை ராணுவத்தினுடைய இன அழிப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு இலங்கையில் நடந்த அந்த இறுதி போர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு நடந்தது. பல ஆயிரக்கணக்கான லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. ஆயுதம் ஏந்தியவர்களுடைய மரணம் என்பது வேறு. ஆனால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அது ஒரு இன அழிப்பு அப்படின்னு தான் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிதான் மனித உரிமை ஆர்வலர்கள் பார்த்தாங்க. ஆனால் அது பெருமளவுக்கு உலக அரங்கின் கவனத்தை ஈர்க்காமல் சென்று விட்டது. ஆனால் இந்த நவி பிள்ளையனுடைய அந்த பயணமும் அவருடைய ரிப்போர்ட்ஸும் மிக முக்கியமாக இலங்கை அரசினுடைய இலங்கை இராணுவத்தினுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுட்டி காட்டக்கூடியதா, இன அழிப்பை சுட்டி காட்டக்கூடியதாலாம் இருந்துச்சுங்கிறது நம்ம சுருக்கமாக திரும்பி பார்க்க பெற வேண்டிய ஒரு அம்சம். இந்த இன அழிப்புகள் பற்றி இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா, இந்த இன அழிப்புகள் அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே நிலவி வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக அல்லது தன்மையாக இருந்துட்டு இருக்கு. 2ஆம் உலகப் போரின் போது நாஜி ஜெர்மனினால் சுமார் 60 லட்சம் யூதர்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டாங்க. இதுவே இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தை உருவாவதற்கு காரணமாக அமைந்த முதன்மை நிகழ்வு அப்படின்னு பார்க்கலாம். ஜெனசைட் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து அப்போதான் உருவாகுதுன்னே சொல்லலாம். 1994ஆம் ஆண்டு ருவாண்டாவில் 100 நாட்களுக்குள்ள சுமார் 8 லட்சம் டூட்சி மற்றும் ஹூட்டு இன மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது சர்வதேச நீதிமன்றத்தால் இனப்படுகொலை அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. நவி பிள்ளையினுடைய பணி அப்படிங்கிறது சர்வதேச மனித உரிமை சட்டத்தில் ஒரு மைல்கல்லாவே பார்க்கப்படுது.